வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2024ல வெளியான தேவகி நந்தன வாசுதேவா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அனுமன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் கதை எழுதியிருப்பாரு. இந்த கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வரும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அனிமேஷன்ல ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. கிருஷ்ணர் சிலை இருக்கிற இடத்துல எல்லாம் புல்லாங்கல் ஊதுற மாதிரி தானே சிலை இருக்கும். ஆனா சில இடங்கள்ல மட்டும் அவர் கையில ஆயுதம் வச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆயுதத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்பெல்லாம் அதர்மம் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த சமயம் அவர் நேரடியா தோணி அந்த அதர்மத்தை அடக்குவாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி சிலை இருக்கும். அந்த மாதிரி சிலை இருக்க ஒரு பகுதியை காட்டுறாங்க. ஏன் சிலை இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பையன் கேட்கிறான். அதுக்கு இந்த கதையெல்லாம் ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் இருக்கான்ல, அங்க இருக்க கிருஷ்ணர் சிலையை வணங்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல கம்சராஜுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அடுத்தவங்க இடத்தெல்லாம் அடிச்சு புடுங்குவாரு. அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட இடத்த வாங்கலான்னு பாத்துருப்பாரு. ஆனா இவர் இருக்கார்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்சராஜ் கோவப்பட்டு இங்க வர வாய்ப்பு இருக்கு, பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே கம்சராஜ் இருக்காருல, இவரை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கம்சராஜ் வீட்டை காட்டுறாங்க. அவர் அடிக்கடி பூஜைலாம் பண்ணுவாரு போல. அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க லேடிஸுங்க பேசிக்கும் போது தான் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. கம்சராஜுவை பொறுத்த வரைக்கும் தேவகின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சினா இவருக்கு உயிர் போல. தங்கச்சிக்கு 6 வயசு இருக்கும் போது உயிர் போற நிலைமை வந்திருக்கும். பூஜைலாம் பண்ணிருப்பாரு. அதனால தான் தங்கச்சி தப்பிச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள வீட்டோட மாப்பிளையா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் இந்த ஸ்பாட்டுக்கு டிஎஸ்பி வராரு. கம்சராஜுவை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. எதிர ஒருத்தர் கம்ப்ளைண்ட் தந்தார்ல, அது அடிப்படையில அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா கம்சராஜு இங்க இல்லன்னு தெரிய வருது. கம்சராஜு அந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவன் பாதுகாப்போட இருக்கான் பாத்தீங்களா, அவன் கதையை முடிக்கணும்னு பக்கத்துல வராரு. ஆளுங்கெல்லாம் தடுத்து சண்டை போடுறாங்க. ஆளுங்க எல்லாரும் கதையும் முடிச்சிடுறாரு. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனோட கதையும் முடிச்சிடுறாரு. இப்ப கம்சராஜுவும் அவரோட வீடு வந்து சேர்றாரு. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, உன்னை அரெஸ்ட் பண்றேன், கம்ப்ளைண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் உயிரோட இருந்தா தான் கேஸ் செல்லும், உங்களுக்கு தெரியும்ல. இப்ப அவன் உயிரோட இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் சாவரிஸ்டான்றது டிஎஸ்பிக்கு புரியுது. உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கம்சராஜுவும் பூஜைக்கான வேலையை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. தேவகி வெளியே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா தங்கச்சி ஃபேஸ நமக்கு காட்டல. இந்த கம்சராஜு அடிக்கடி காசிக்கெல்லாம் வருவார் போல. அந்த மாதிரி இவர் தியானம் எல்லாம் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு பெரியவர் பொண்ணு கூட நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு நெஞ்சு வலி வருது. பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பொண்ணுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. அவர் இருக்கார்ல, நீ கவலைப்படாதமா, உன் அப்பாக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆயுசு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவருக்கு நெஞ்சு வலி சரியாயிருது. அவருமே முழிச்சிடுறாரு. இதை சுத்தி இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. கம்சராஜுவுமே இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. இவர் சக்தி வாய்ந்தவர் போலன்னு யோசிக்கிறாரு. கம்சராஜு இந்த இடத்துல சில ரிச்சுவல் எல்லாம் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வழியா அந்த சாமிஜி வந்துட்டு இருக்காரு. வந்தவர் கம்சராஜியோட நெத்திய பாக்குறாரு. கம்சராஜுவை பத்தி அவருக்கு தெரியுது போல. அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கால, அந்த தங்கச்சிக்கு 3ஆவதா பிறக்க போற குழந்தையால் தான் உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக்க வராரு. நடக்க போறத சொல்றேன்ற மாதிரி அந்த சாமியாரை இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதனால கம்சராஜுக்கு ரொம்ப பயம்லாம் வருது. இவரோட தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் குழந்தைய பெத்தெடுக்கிற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த ஒரு குழந்தையோட நிறுத்திடணும், இதுக்கப்புறம் தங்கச்சிக்கு குழந்தைய பிறக்க விடாம பண்ணிடணும், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறக்க போகுது. ஆனா அதுக்குள்ள டிஎஸ்பி இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. யார் எதிரா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். இறந்து போனவருக்கு தம்பி இருக்காரு, அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, பேர் பூபதி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆதாரம் இருக்கு, அரெஸ்ட் பண்ணால அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. கம்சராஜு ஒரு கொலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அதனால இவனுக்கு 14 வருஷத்துக்கு மேல தண்டனை எல்லாம் கிடைக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நமக்கு பல வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோவும் அம்மாவும் சாரி ரெடி பண்ற இடம் தான் வச்சிருக்காங்க போல. ஆர்டர் கொடுத்தவர் இந்த இடத்துக்கு வராரு. நாளைக்குள்ள சாரி வேணும்னு கேட்டேன், உங்க பையன் எங்கம்மா, எப்பதான் சாரியை ரெடி பண்ணி தருவான்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. பொறுமையா இருங்கன்ற மாதிரி அம்மா கண்ட்ரோல் பண்றாங்க. சாரி எல்லாமே ரெடியா இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவோ ஒரு சாரி தராங்க. நல்லபடியா ஃபங்க்ஷனை நடத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கோவப்பட்டு பேசிட்டார்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கும் முக்கியம். சொன்ன வாக்கா கரெக்டா என்னோட பையன் காப்பாத்துவான்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க.
ஆக்சுவலா ஊரிலாம் அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கு. ஆனா இந்த உரி சுத்திக்கிட்டே இருக்கும் போல கட்டையை கண்டுபிடிச்சு அடிக்கணும். சேத்துக்குள்ளதான் கட்டையை மறைச்சு வச்சிருப்பாங்க. இங்க இருக்க ஒரு பொண்ணு தான் எல்லாருக்குமே இன்ட்ரோலாம் தந்துட்டு இருக்கா. இப்ப ரங்கன் ஒருத்தரை காட்டாங்க. இவர் தான் இதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு 10-15 ரவுடிங்களை கூட்டு வந்திருக்காரு. அந்த ரவுடிங்க மத்தவங்களை கவனிச்சுப்பாங்க. அந்த கேப்ல இவர் ஈஸியா அதை அடிச்சு உடைச்சிருவாரு. இதுதான் இவரோட பிளானா இருக்கும். இந்த பிளானை பத்தி பார்த்துட்டு இருக்க மத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருது. ஹீரோ இப்ப வந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பேரு கிருஷ்ணா அப்படின்றது. வந்த ஹீரோ இருக்கார்ல, இவங்க பிளான புரிஞ்சுக்கிறாரு. அவனுங்க லாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா கிருஷ்ணா தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. சேத்துக்குள்ள எல்லாருமே கட்டையை தேடிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவும் சண்டை போட்டுக்கிட்டே தேடுறாரு. அந்த கட்டையை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப எப்படியாவது அதை அடிக்கணும்ல, அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. விட்டுறாதீங்கன்ற மாதிரிலாம் ரங்கன் சொல்றாரு. அதை மீறிய கிருஷ்ணா இருக்காருல, அடிச்சு அதை உடைச்சிடுறாரு. இந்த கேம்ல ஜெயிச்சிடுறாரு. எல்லாருமே ஹீரோக்காக இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, ஒரு சாமியாரை பார்த்து குறி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். கருவிலேயே அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். 3ஆவதா இவர் பிறந்திருப்பாரு. அதனால பையனோட சேஃப்டில ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. இப்ப செக் பண்ண சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, உங்க பையனுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆபத்துல அவனே இறந்து போக வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா அவனால யாராவது கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஆபத்தெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த கயிறு எப்பவுமே அவன் கையில இருக்கணும், இதை மட்டும் கட்டி விடுங்கன்ற மாதிரி ஒரு கயிறை தராரு. சரின்ற மாதிரி அம்மா வாங்கிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு கோயில்ல கல்யாணமா இருக்கும். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப அம்மாவும் கயிறை கையில கட்டி விடுறாங்க. என்ன நிலம வந்தாலும் சரி, இதை மட்டும் கழட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிமான்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பி கோயிலுக்கு வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸுமே இவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு சத்யான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே பூஜை பண்ற மாதிரி வந்துடுறாங்க. எல்லாருமே தொட்டு கும்பிடுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு தொட்டு கும்பிடும் போது ஏடகுடமா கயிறு கட்டாயிருது. இப்ப தட்டுல இருக்க கயிறு பூவோட ஒட்டி இருக்கு. அந்த பூவை எடுத்து சத்யாக்கு தந்துடுறாரு. அவங்களுமே தலையில வைக்கிறாங்க. அப்பதான் கயிறு கட்டாயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எங்க அது என்னோட அம்மா தந்த கயிறு, பிளீஸ்ங்க தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அப்பதான் இவங்களுமே கவனிக்கிறாங்க. இவங்க கையில எல்லாம் தரமாட்டாங்க. நேரடியா அவரோட கையிலேயே கட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கையில கட்டி விடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துல இருந்து போன் பேசிட்டு இருக்காரு. என்னங்க பொறுப்பே இல்லாம போன் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. பொண்ணு வீடு போல நம்மள வேலை பார்க்க சொல்றாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. இங்க கேட்டரிங் சர்வீஸ் பண்றவங்க தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நீயும் அந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கல, உன்னை கேட்டரிங் பாய்னு நினைச்சா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு பொண்ணு கல்யாணம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா ஃப்ரீடம் இருக்காது, ஃப்ரீடம்லாம் போயிடும்ன்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. அதனால தான் திடீர்னு கேன்சல் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, சொல்ல போனா நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுல தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். ஆனா போற வீட்டுல நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், மாப்பிளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி இப்போ ஒத்துக்கிறாங்க. ஒரு சின்ன தடுமாற்றத்தினால தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இவர் சரி பண்ணிடுறாரு. இந்த இடத்துல நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. இப்ப ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா ரங்கன் கார்ல தான் ஏறி போறாங்க. ரங்கனுக்கு வேண்டிய பொண்ணு போலன்னு யோசிக்கிறாரு. ரங்கன் கிட்ட வேற பிரச்சனை பண்ணி வச்சிருக்காருல, அதை சரி பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ரங்கன் வேற ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது இவரும் ஃபாலோ பண்ணி வராரு. என்னடா வேணும்னு ரங்கன் கேக்குறாரு. அண்ணா தேவையில்லாம அன்னைக்கு உங்க கூட பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, நீங்க ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதனால தான் கொஞ்சம் கோவப்பட்டு அடிக்கலாம் செஞ்சுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்ற மாதிரி ரங்கன் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, நம்பரை தர மாட்டீங்க, நம்பரை தாங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. இந்த ரங்கனுமே இவருக்கு நம்பர்லாம் தராரு. இது எல்லா விஷயத்தையும் காருக்குள்ள இருந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இப்படி பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அம்மாவும் பையனை கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு சாரி கட்டி இருக்கிறத அம்மா கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தயாரிச்ச சாரியா தான் இருக்கும். இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு இவங்க சாரி தருவாங்க. பூசாரி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அந்த சாரியை தந்துருவாரு. அந்த மாதிரி இவங்களுக்கு தந்திருக்காரு போல. பூசாரி தான் தந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பேசி இங்க இருந்து இந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அம்மாவை இங்க இருந்து வேகமா அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோயினை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராரு. கோயில் வாசல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாரு. அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. இருந்தாலும் இவர் அடிக்கிறாரு. பாக்குற யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஹீரோ தடுக்கிறதுக்காக வராரு. இது அவங்க வீட்டு பிரச்சனை, நீ ஏன்பா உள்ள வரன்ற மாதிரி வேற ஒருத்தர் சொல்லிட்டாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, முதல்ல அவர் அடிக்கிறாரு. இதை கவனிக்கிற ஹஸ்பண்ட் பயப்படுறாரு. வாங்கடான்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விடுறாரு. இதுக்கப்புறம் இப்படி பண்ணனா தொலைச்சிருவன்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு வார்னிங் கொடுக்குறாரு.
இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிருது. அம்மா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஓகேவான்ற மாதிரி ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க. எனக்கு இந்த பொண்ணு தாமா வேணும்ன்ற மாதிரி இவரும் ஹீரோயின் போட்டோவை காட்டுறாரு. இது கோயில்ல பார்த்த பொண்ணு தானே, எனக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்பதான் கம்சராஜுவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவருக்கு 14 வருஷம் தான் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா வேற ஒரு விஷயத்தை இவர் பண்ணிருப்பாரு. அந்த டிஎஸ்பி மேல கோவத்துல இருந்தார்ல, டிஎஸ்பி கூட்டு போயிட்டு இருக்கும் போது கத்திய வச்சு அவரோட கதையை முடிச்சிருப்பாரு. அவரை சாவடிச்ச குற்றத்துக்காக இன்னும் 7 வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கும். மொத்தமா 21 வருஷம் ஜெயில இருந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அந்த தண்டனை காலம் முடிய போது. இவன் வெளியே வந்தா என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆளுங்க பேசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசுறதுக்காக இவர் வந்துடுறாரு. இவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குல்ல, அதை வெளிப்படையா ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. நம்ம 2-3 நாள் தான் பழகுறோம், அதுக்குள்ள ப்ரப்போஸ் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போறாங்க. சிரிச்சுக்கிட்டே போயிட்டா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. நீயே போய் என்ன முடிவுன்றதை கேளுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்காருல, இவங்களை ஃபாலோ பண்ணி காலேஜ் கிட்ட வந்துடுறாரு. நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவங்க கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கையை பிடிச்சிடுறாரு. கையை பிடிச்சோன்னா டென்ஷனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாங்க. என்ன அரைஞ்சிட்டான்ற மாதிரி இவர் சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. பூபதின்ற ஒரு நபரால் தானே கம்சராஜு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப பூபதிக்கு கம்சராஜு வெளியே வர போற தகவல் தெரியுது. லைட்டா பூபதியும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கம்சராஜு வெளியே வந்துடுறாரு. ஆளுங்களா வெளியே வெல்கம் பண்றாங்க. கம்சராஜு முதல்ல இந்த பூபதிக்கு தான் கால் பண்ணிட்டாரு. நீ வந்தோடனே எனக்கு தான் கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ வந்துட்டேன்னு நான் பயப்பட மாட்டேன், என் அண்ணனை நீ சாவடிச்சிருக்க, அதுக்காகவே உன்னோட கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த கம்சராஜ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வர வழியிலேயே இவரோட கார் ரிப்பேர் ஆயிருது. சீக்கிரமா என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த வழியா தான் ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காரு. என்ன சார் எங்க போனோம், நான் அந்த வழியா தான் போறேன், பைக்ல ஏறுங்கன்னு சொல்றாரு. சரி போலான்ற மாதிரி கம்சராஜ் ஏறிடுறாரு. கம்சராஜுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குன்னு ஹீரோக்கு தெரியுது. என் அம்மாக்கு கூட ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. லிப்ட் தந்ததுக்காக கம்சராஜுவா நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட தங்கச்சி ஜெயிலுக்கு வந்து பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்கச்சி இவர் மேல கோவத்துல இருக்காங்க. இப்பதான் 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு 3வது குழந்தையால ஆபத்து வரப்போது இல்ல, 2 குழந்தையோட நிறுத்திக்கோங்கன்ற மாதிரி தேவிகி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி தேவிகி ஹஸ்பண்ட் கூட கூட பேசுறாரு. நான் தான் சொல்றேன்ல நிறுத்திக்கோங்கன்ற மாதிரி இவர் திரும்ப சொல்றாரு. ஆனா தேவிகி ஹஸ்பண்ட் தேவிகி மேல கோவப்படுறாரு. உன் அண்ணன் இதுல கூட என்ன கண்ட்ரோல் பண்ணுவாரா, வீட்டோட மாப்பிள்ளனா இலக்காரமா போயிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. கோவப்பட்ட கம்சராஜ் இருக்காரு பாத்தீங்களா, அருவாளை வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவரோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. சாமியார் சொன்னது மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம், அதனாலதான் இப்படி பண்ணிருப்பாரு. அண்ணனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றது உனக்கே தெரியும், ஆனா 3வது குழந்தையால என் உயிருக்கு ஆபத்து வரப்போதுமா, அதனாலதான் இந்த மாதிரி பண்ண, தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ வரைக்கும் தங்கச்சி அதை நினைச்சு கோவத்துல இருக்காங்க. அண்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோம் முறைச்சு பார்த்துட்டு ரூம்குள்ள வந்துடுறாங்க. இவங்களோட பொண்ணாதான் ஹீரோயின் இருப்பாங்க. இப்பதான் அது தெரிய வருது. இப்ப தேவிகி இருக்காங்கல்ல, உன் மாமா வந்துட்டாரு, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பார்த்தா வேற 2 பொண்ணுங்க கைய வைக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் அச்சசலா ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. அதாவது ஒரே மாதிரி 3 பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருப்பாரு, அதனால தான் அவங்க அரைஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு பிரசவம் நடந்தது பாத்தீங்களா, பிரசவத்துல 3 குழந்தை பிறந்திருக்கும். என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. வெளியே நின்றுட்டு இருக்க ஆள் கிட்ட ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. அவருமே ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறாரு. தேவிகி இருக்காங்கல்ல, மீதி 2 குழந்தைய அம்மா வீட்டுல போய் விட்டுலான்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த ஆளு தடுத்துறாரு. அம்மா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, நீங்க வெளியெல்லாம் போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே தான் நீங்க இருக்கணும்ன்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு, வீட்டுக்குள்ள போங்கன்ற மாதிரி திரும்பி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிடுறாரு. சோ அந்த ரூம்குள்ள தான் 3 குழந்தைங்களையும் வச்சிருக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இத்தனை வருஷம் அந்த ரூம்குள்ளேயே தான் 3 பேரையும் மறைச்சு வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. கம்சராஜ் இருக்கார்ல, வெளியே வந்ததுனால பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் சத்யா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஐயரும் உள்ள தீர்த்தம்லாம் தெளிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. டே ரங்கா நீ போய் தெளின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரங்கனும் தெளிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காரு. ரூம்ல இருக்க அந்த 2 பேரை பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, சாதாரணமா இருக்காங்க. இப்ப ரங்கன் தெளிக்கிறதுக்காக சட்டுன்னு கதவை திறக்கிறாரு. ஒரு பொண்ணு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு பொண்ணை இவர் பாத்துறாரு. நீ என்ன அதுக்குள்ள உள்ள வந்துட்டேன்னு கேக்குறாரு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப ரங்கன் மத்த இடத்துல தெளிச்சுக்கிட்டே வெளியே வராரு. பார்த்தா இவங்க வெளியே தான் இருக்காங்க.
என்ன அதுக்குள்ள திரும்பி வெளியே வந்துட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டக்குன்னு உள்ள வந்தா டக்குன்னு வெளியே போயிட்டா, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ரங்கன் யோசிக்கிறாரு. பெருசா எடுத்துக்காம வெளியே போய் வேலையை பாக்குறாரு. இப்ப வேற ஒரு நாள் இந்த கம்சராஜ் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப நிறைய ஆளுங்க பிளாக் பண்றாங்க. இப்ப மிளகா பொடியை இவரோட கண்ணிலே தூவி விடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவரோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இந்த வழியா வராரு. கம்சராஜுவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவரை காப்பாத்துற மாதிரி சண்டைலாம் போட்டு காப்பாத்திடுறாரு. இதனால கம்சராஜுவும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவன் தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தினான்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. ஹீரோ இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அம்மாக்கு ஜர்க் ஆகுற மாதிரி ஃபீலிங் வருது. என்னக்கா ஆச்சுன்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க. என் பையனுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வராதுக்கா, கவலைப்படாதீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க. இந்த கம்சராஜு கிட்ட 30 வருஷமா குணான்னு ஒருத்தர் விசுவாசமா வேலை பார்த்திருப்பாரு. அவரோட பையனா தான் இந்த ரங்கன் இருப்பாரு. ரங்கனை தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. உனக்கு ஓகே தானே ரங்கன் கிட்ட கேக்குறாரு. ரங்கனும் ஓகேன்ற மாதிரி சந்தோஷமா தலையாட்டுறாரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோவோட முகமே மாறிடுது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது, எப்படி ஹீரோ நமக்கு கிடைப்பா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அம்மா கிட்ட போய் நான் பேச போறேன், எப்படியாவது ஈரனை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரனுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ராதா ருக்மிணி அப்படின்றது தான் அவங்களோட பேரா இருக்கும். சத்யா இருக்காங்கல்ல, ஈரவை லவ் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி இவங்க 2 பேர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட இதை சொல்லிரு அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருமே சொல்றாங்க. இப்ப அம்மா ரூம்குள்ள வந்தோன்னே ஈரன் இருக்காங்கல்ல, லவ் மேட்டரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அம்மாக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஈர அவங்கள பார்த்து பேசணும்னு நினைச்சார்ல, எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது சைலண்டா ரூம்குள்ள வந்துடுறாரு. உன் அம்மா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அம்மா கிட்டயும் லவ் மேட்டரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. போதையில இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகி கீழே விழுறாரு. அடியில இருக்க 2 பேரை பாத்துறாரு. என்ன ஈரன் மாதிரியே 2 பேர் இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு நம்ம சத்யாவோட கையை பிடிக்கல, வேற ஒரு பொண்ணோட கையை தான் பிடிச்சிருக்கோம், அதனாலதான் அந்த பொண்ணு அடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்களுமே அதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. இப்ப அம்மாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வெளியே போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. எப்பவுமே நீங்க ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் இத்தனை வருஷங்கள் ஓடி இருக்கும். இந்த 3 பேர்ல 3ஆவதா யாரு பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கம்சராஜுக்கும் 3 பசங்க இருக்கிறது தெரிஞ்சா 3 பேரோட கதையை முடிச்சிருவாரு. நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றாரு. இந்த கம்சராஜுக்கும் பூபதிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த கோவத்தை சத்யா கிட்ட காட்ட வாய்ப்பு இருக்கு. சத்யாக்கு பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ நல்லா சண்டை போடுறாருல, நீ தான் சத்யாவை பாத்துக்கணும்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இது மூலியமா இவங்க நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மாமா கல்யாண விஷயமா பேசினார்ல, அப்பத்துல இருந்து ரங்கன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் ஒரு பிளான சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அன்னைக்கு நைட் இவங்களுமே பிரியாணி வேணும்னு ரங்கன் கிட்ட கேக்குறாங்க. இவருமே ஆசையா நிறைய பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பிரியாணியை 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி சத்யா அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப இன்னொன்னு தங்கச்சி அந்த இடத்துக்கு போயிடுறா. அவ இன்னொன்னு பிரியாணி எடுத்து சாப்பிடுறா. என்ன 2 பிரியாணி சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்ப அடுத்த தங்கச்சி வந்துடுறாங்க. அவங்க இன்னொன்னு பிரியாணியை சாப்பிடுறாங்க. என்ன ஒருத்தியா 3 பிரியாணியை சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா ரங்கனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் தானே. இவங்க 3 பேருமே சட்டு சட்டுன்னு ஒவ்வொரு இடமா வந்து இவரை பயம்புத்திட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க பார்த்தோம், அதுக்குள்ள என்ன இங்க இருக்கா, ஒருவேளை இவ பேயான்ற மாதிரிலாம் ரங்கன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சீனெல்லாம் நமக்கு காமெடியா தான் காமிச்சிருப்பாங்க. கம்சராஜு கதையை முடிக்கிறதுக்கு ஒருத்தன் வீட்டுக்கே வந்திருப்பான். ஆனா அவன் கம்சராஜு கிட்ட மாட்டிடுறான். தனியால என்னோட கதையை முடிக்கிறதுக்கு வந்திருக்கியா, உன் கதையை நான் முடிக்கிறேன்ற மாதிரி கேலி பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள இந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கா. சட்டுன்னு இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறாரு. பக்கத்துல வந்தா இவ கதையை முடிச்சிருவேன்னு சொல்றாரு. பக்கத்துல தானே ஹீரோ இருக்காரு. சட்டுன்னு தடுத்து சண்டை போடுறாரு. இந்த சண்டையில ஈரனோட கையில லைட்டா வெட்டு மட்டும் பட்டுது. ஆனா ஈரனை காப்பாத்திடுறாரு. இப்ப கம்சராஜ் இருக்கார்ல, சட்டுன்னு ஆயுதத்தை வச்சு அவன் கதையை முடிக்கிறாரு. அப்ப ரத்தம்லாம் ஈரன் மேலதான் பீச்சிட்டு அடிக்குது. மாமா கொலை பண்ணதை கண்ணால பாத்துருக்காங்கல்ல, ஷாக் ஆயிடுறாங்க. மாமா இவ்வளவு மோசமானவரா இருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணுங்கெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழியா போயிட்டு இருக்க கம்சராஜு உள்ள பேச்சு சவுண்ட் கேட்கறத கவனிச்சிடுறாரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராரு. அப்பதான் 3 பொண்ணுங்க இருக்கிறது தெரிய வருது. இவ்வளவு வருஷம் என்னையே ஏமாத்தி இருக்கல அப்படின்ற மாதிரி தங்கச்சியை போட்டு அடிக்கிறாரு. இந்த 3 பொண்ணுங்களோட கதையும் இந்த இடத்துல முடிக்கிறாரு. இது எல்லாமே தேவகிக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கையில அடிபட்டதுல அதுக்கு ட்ரீட்மெண்ட் தரதுக்காக டாக்டர் லேடி வந்திருக்காங்க. இப்ப கம்சராஜுவும் சத்யா வெளியே வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா சத்யாக்கு அதை பார்த்ததுல இருந்து ஜுரமே வந்துருச்சு. எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இப்ப மீதி 2 பொண்ணுங்க நம்ம எப்படி வெளியே போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரங்கன் கூப்பிடுறதுக்காக வராரு. அதனால வேற ஒரு பொண்ணு வெளியே வந்துடுறா. கட்ட கலட்டினா காயம் இருக்காதுல்ல, மாட்டிக்க போறா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த டாக்டர் லேடியும் கட்ட கலட்டுறாங்க.
பார்த்தா இவங்க கையிலயும் காயம் இருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்பதான் தேவகி உங்களுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததை நமக்கு காட்டுறாங்க. உங்கள யார் விழுந்து காயம் பட்டாலும் சரி, அந்த காயம் உங்க 3 பேர் உடம்புலயும் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க எங்கேயுமே மாட்ட மாட்டீங்கன்ற மாதிரி தேவகி சொல்லி தந்திருப்பாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு அடிபட்டதுனால மத்தவங்களும் கையை லைட்டா அறுத்துப்பாங்க. அந்த பொண்ணுங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா அப்படி யோசிக்கிறேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் ஒரு கதை படிச்சம்மா, அந்த கதை இப்படிதான் இருக்கு. 3 பொண்ணுங்க மாட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த லவ்வர் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இது என்னடா கேள்வி, அந்த 3 பொண்ணுங்களையும் சண்டை போட்டு காப்பாத்துவான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் கதை மாதிரி இவர் பண்ண நினைக்கிறத கேக்குறாரு. அம்மா இப்படி சொன்னதுனால சண்டை போட்டு காப்பாத்தலாம் நினைக்கிறாரு. ஆன்டி, இதுக்கப்புறமா மறைஞ்சு மறைஞ்சு இருக்க முடியாது, நேரடியா அந்த கம்சராஜு கூட சண்டை போட போறேன்ற மாதிரி சொல்றாரு. கம்சராஜுவோட கதையை முடிக்கிறதுக்காக பூபதியும் ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. கம்சராஜு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கதையை முடிச்சிடலான்ற மாதிரி பொறுமையா வராங்க. இஷ்டத்துக்கு குத்துறாங்க. பார்த்தா கம்சராஜு இல்ல, தலகாணி தான் அங்க இருக்கு. கம்சராஜு ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. இவர் சண்டை போட்டுட்டு இருக்க சவுண்ட் ஹீரோக்கு கேக்குது. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறாரு. சான்ஸ் கிடைச்சா கம்சராஜோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கம்சராஜ் பாட்டுக்கு எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பூபதியை லாக் பண்றாரு. உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி அவன் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. கிருஷ்ணா, நீ இருக்கிற வரைக்கும் என் கதையை யாராலையும் முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கம்சராஜ் சொல்றாரு. ஆமாண்டா, ஏன்னா உன் கதையை முடிக்க போறதே நான் தான்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அடிக்கடி கம்சராஜு காசிக்கு வருவார்ல, அந்த மாதிரி ரங்கனை கூப்பிட்டு வந்திருக்காரு. தங்கச்சியோட 3வது குழந்தையால என்னோட ஆயுசு முடியும்ன்ற மாதிரி இங்க ஒருத்தர் சொன்னாரு. நான் அதையே பொய்யாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரங்கன் கிட்டே இவர் சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப அதே சாமியார் எதிர வந்துடுறாரு. நான் அப்ப சொன்ன விஷயத்தையே தான் இப்பயும் சொல்றேன். கண்டிப்பா உன் தங்கச்சியோட 3வது குழந்தையால் தான் உன்னோட உயிர் போகுன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ சாமிஜி, என் தங்கச்சிக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அதுவும் பெண் குழந்தை. எனக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, நீங்க சொன்னது பொய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? 3 குழந்தை பிறந்திருக்கலாம், உனக்கு தெரியாம கூட அவங்க வளர்த்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பதான் கவனிச்சிட்டு இருக்க ரங்கனுக்கு லைட்டா பொறி தட்டுது. ஒரே சமயத்துல 2-3 பொண்ணுங்களை பார்த்த மாதிரிலாம் இவருக்கு தோணுச்சு பாத்தீங்களா? ஒருவேளை இந்த சாமியார் சொல்ற மாதிரி இருக்குமான்னு யோசிக்கிறாரு. இத பத்திலாம் இந்த கம்சராஜு கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் காயத்தோட வீட்டுக்கு வராரு. இத கவனிக்கிற அம்மா இருக்காங்கல்ல, நீ என்கிட்ட ஒரு கதை சொன்னல, அது உண்மையான கதை தானே? நீ எங்கேயோ சண்டை போட்டு தானே வர, அம்மா கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமாமா, நான் சொன்னது உண்மையான கதை தான். கம்சராஜன் ஒருத்தன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத கேக்குற அம்மா அழுவுறாங்க. நீ வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்பதான் இவரோட அப்பா யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஒரு டிஎஸ்பியை காட்டினாங்கல்ல, அவர் தான் இவரோட அப்பாவா இருப்பாரு. உன் அப்பாவை அவன் தான் சாவடிச்சான், அவன் கிட்ட பிரச்சனை வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? என் அப்பாவை அவன் தான் சாவடிச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பா அவனை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நேரடியா கம்சராஜுக்கே கால் பண்ணிடுறாரு. இப்ப கம்சராஜுக்கும் உண்மை தெரிஞ்சிருது. இவரும் அதை பத்தி சொல்றாரு. இந்த இடத்துக்கு வாடா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல இந்த 4 பேரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா இருக்காங்கல்ல, உன் அப்பா என்ன காப்பாத்தினாரு, இப்ப நீ தான் என்னோட பொண்ணுங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கம்சராஜுவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் 3 பேர் இருக்கிறத கண் கூட பாக்குறாரு. இத்தனை வருஷம் என்னையே ஏமாத்திருக்கல அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட கோவப்படுறாரு. தங்கச்சியை இத்தனை வருஷம் பாத்துக்கிற பொறுப்பை குணான்னு ஒருத்தர் கிட்ட தானே ஒப்படைச்சாரு, நீ என்ன அழகலடா கண்காணிச்சு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு குணாவோட கதையை முடிச்சிடுறாரு. குணாவை பொறுத்த வரைக்கும் ரங்கனோட அப்பா இல்ல, அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ரங்கன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். விசுவாசமா வேலை பார்த்தவங்களை இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி நேரடியா கோவப்படுறான். என்னையே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி ரங்கன் கதையை இவர் முடிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்க கிட்ட ஹீரோவோட கதையை முடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களுமே சண்டை போடுறதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. அந்த கம்சராஜு 3 பொண்ணுங்களையும் கொல்றதுக்கு நினைக்கிறாரு. ஹீரோ தடுத்து தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ அடி வாங்குறாரு. இப்ப காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த சமயம் அம்மா வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மா முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமா எந்திரிப்பா, அவங்க 3 பேர் ஆபத்துல இருக்காங்க, எந்திரி எந்திரின்ற மாதிரி சொல்றாங்க. கம்சராஜு 3 பேரோட கதையை முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, சட்டுன்னு இந்த இடத்துல எந்திரிச்சிடுறாரு. இங்க இருக்க ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. அதே மாதிரி கம்சராஜு கூட சண்டை போடுறாரு. இந்த வாட்டி ரொம்ப பவரா சண்டை போடுறாரு. கம்சராஜுவே அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இப்ப அந்த 3 பொண்ணுங்களை பாக்குறாரு. உங்க கையால தான் இவன் உயிர் போகும், நீங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது. நாங்கெல்லாம் வரலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, நானே இவனோட கதையை முடிக்கிறேன்ற மாதிரி ஹீரோவே ஆயுதத்தை எடுத்துடுறாரு. இப்ப அவனை நெருங்கி போயிட்டு இருக்காரு. அவன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க கத்தியை எடுக்கிறதுக்காக போறான். இப்ப ஹீரோ பக்கத்துல வரும்போது அவனும் கத்தி எடுத்துடுறான். ஹீரோவை வெட்டுறதுக்காக வரான். 2 பேருமே சண்டை போடுறாங்க.
அப்போ ஒரு கத்தி மட்டும் செதறுது. அந்த செதறின கத்தி அந்த சக்கரத்துல போய் படுது. அநியாயம் நடக்கிறத கிருஷ்ணர் பார்த்தாருன்னா நேரடியா வந்துருவாருன்ற மாதிரி அந்த சாமிஜி ஸ்டார்டிங் சொன்னாரு பாத்தீங்களா? இப்ப சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா சுத்துது. வந்த சக்கரம் கம்சராஜோட தலையை வெட்டிருது. ஈர வெட்டுறதுக்கு முன்னாடியே அந்த ஆயுதம் வெட்டிருது. கம்சராஜோட உயிர் மூணாவது குழந்தை கையால தானே போனோம், என்ன சாமியே கொன்னுட்டாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். சாமியை பொறுத்த வரைக்கும் மனுஷன் இடத்துல இருந்து செய்ய வேண்டிய வேலையை கூட செய்வாரு. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துல செஞ்சிருக்காருன்ற மாதிரி இந்த சாமியாருக்கு தோணுது. சாமியாருமே கடவுளை வேண்டுறாரு, இங்க இருந்து நடந்து போறாரு. அப்படியே இங்க இருக்க சிலையை காமிச்சு நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.